பவித்ரா, இன்று போர் ஒத்திகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு 2:45 மணியிலிருந்து 2:45 மணியிலிருந்து இப்போது வரை அங்கு நடந்தது என்ன, இந்த சித்தூர் ஆபரேஷனில் நடந்தது என்ன என்று பார்த்தோம் என்றால், முதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாஃபராபாத் மற்றும் லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகம் உள்ள பஹவல்பூர் ஆகிய இடங்களிலும், இதே போல ஹிஸ்புல் முஜாஹிதீனின் தலைமையகம் உள்ள அந்த முத்கே என்ற இடத்தில் உள்ள 3 முகாம்கள் ஆகிய இடங்களில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவத்தின் ரஃபேல் விமானங்கள் குண்டுமலை பொழிந்து அவற்றை அழித்து விட்டன. அந்த இடங்களில் இருந்த தீவிரவாதிகள் 90க்கும் மேற்பட்டோர், சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. ஏனென்றால் இந்த தீவிரவாதிகள் முகாம்கள் தொடர்ந்து நகர்வு இருந்து கொண்டே இருந்ததால் அந்த தாக்குதலை முன்கூட்டியே நள்ளிரவில் இந்தியா நடத்தியதாக இப்போது ராணுவ தரப்பில் இருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜெய்ஷ் இ முகமதின் 4 முகாம்கள், லஷ்கர் இ தொய்பாவின் 3 முகாம்கள் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள 3 ரகசிய தீவிரவாத தலைவர்கள் பதுங்கியிருந்த இடங்கள் என இந்த 9 இடங்களில் ஏவுகணைகள் மற்றும் ரஃபேல் விமானம் உள்ளிட்ட போர் விமானங்களின் குண்டுமலை பொழிந்ததன் மூலமாக இந்த 9 முகாம்களில் இப்போது தாக்குதல் நடைபெற்று 90க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழித்து ஒழிக்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சிந்தூர் தாக்குதலில் நடந்தது என்ன என்பது குறித்து 10 மணிக்கு ராணுவ தலைமை தளபதிகள் சார்பாக ராணுவ செய்தி தொடர்பாளர் முழுமையாக அறிவிக்க இருக்கிறார். பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங்கும் அப்போது உடனிருந்து இந்த தாக்குதல் எவ்வாறு நடந்தது, எப்படி திட்டமிடப்பட்டது, எவ்வளவு இழப்பு நமது தரப்பில், இந்திய தரப்பில் இழப்பு எவ்வளவு என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் மீது வீசப்பட்ட அந்த ஸ்கால்ப் ஏவுகணையின் எடையே 1300 கிலோ என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் ஸ்கால்ப் என்ற ஏவுகணை, அதாவது சுமார் 1300 கிலோ எடையுடைய 250 கிலோமீட்டர் தொலைவு என்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை தற்போது அங்கு வீசப்பட்டு அந்த எதிரி நாட்டு இலக்குகள், அதாவது இந்த தீவிரவாதிகளின் முகாம் இலக்குகளை அழித்திருக்கிறது என்று இப்போது புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் என்னென்ன நடந்தது, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலைநாட்டப்பட்ட நீதி, தாக்குதலுக்கு தயார், வெற்றிக்கான தொடக்கம் என்று இந்திய ராணுவத்தால் வர்ணிக்கப்படும் இந்த முதல் தாக்குதல் எவ்வாறு 2:45 மணியிலிருந்து இப்போது வரை அந்த தாக்குதலுக்கான அந்த தாக்குதலின் சேத விவரங்கள் மற்றும் தாக்குதல் நடைபெற்ற இடங்கள் ஆகியவை தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்போது முதலில் பஹவல்பூர் பகுதியில் உள்ள அந்த மர்கஸ் ஹப்கான் அல்லாவை குறிவைத்து ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள அந்த மசூத் அசார் உள்ளிட்ட முக்கிய தீவிரவாத தலைவர்கள் இருக்கக்கூடிய பஹவல்பூரில் முதல் தாக்குதலை இந்திய ராணுவம் நிகழ்த்தி இருக்கிறது. இதை தொடர்ந்து அடுத்து இந்த 9 தீவிரவாத முகாம்களில் முக்கியமானது அந்த முக்கிய பகுதியில் உள்ள மார்கஸ் தைபாவை குறிவைத்து அந்த லஷ்கர் இ தொய்பாவின் முக்கிய முகாம் அலுவலகம், பயிற்சி முகாம் அலுவலகம், இங்கிருந்துதான் 3000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளித்து அனுப்பப்படுகிறார்கள் காஷ்மீர் பகுதிகளில். 3வதாக தெஹ்ரா காலன் பகுதியில் சர்ஜாலா என்ற இடத்தை குறிவைத்து அதுவும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் ஒரு முக்கியமான முகாம், அங்கும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர மிக முக்கியமாக சியால்கோட் பகுதியில் உள்ள அந்த மெஹமூனா ஜோவாவை குறிவைத்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கிறது. லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் 5 முகாம்கள், லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் 3 முக்கிய முகாம்கள் ஆகியவை அளிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக பர்னாலா என்ற இடத்தில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி மர்கஸ் அஹ்லே ஹதீஸை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இவர் பஹல்காம் தாக்குதலில் முக்கிய மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பாவின் தீவிரவாதி மர்கஸ் அஹ்லே ஹதீஸ் மறைந்திருக்க கூடும் என்ற அனுமானம் மற்றும் அந்த கணிப்பின் அடிப்படையில் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 6வதாக கோட்லி என்ற இடத்தில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயங்கரவாதி மர்கஸ் அப்பாஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கும் ஒரு முக்கிய தீவிரவாத கமாண்டர் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் கோட்லி பகுதியில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம் மீது அடுத்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் முக்கியமான தீவிரவாதியான மஸ்கர் ரசீல் சாகித் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இந்த கோட்லி என்ற இடத்தில் இந்த தாக்குதல் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் மிக முக்கியமான தீவிரவாத முகாமாக கருதக்கூடிய அந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதே போல ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகராக கருதப்படும் அந்த முசாஃபராபாத் பகுதியில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி
சவாய்நல்லா கேம்ப் அந்த முகாமை குறிவைத்து இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 8வது முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகர் முசாபராபாத். இதே போல முசாபராபாத் பகுதியில் உள்ள மற்றொரு முக்கிய தீவிரவாத முகாமான கூடிய ஜெய்ஷ் இ முகமதின் தீவிரவாத முகாமின் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 9 இடங்களில் தாக்குதல் நடத்திவிட்டு வெற்றிகரமாக இந்திய விமானங்கள் திரும்பி விட்டதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுப்பதாக பாகிஸ்தான் அந்த பூஞ்ச், ரஜௌரி உள்ளிட்ட இடங்களில் இப்போது பதிலடி தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கோட்லி பகுதி மற்றும் முசாபராபாத் பகுதி ஆகிய இடங்களில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகியவற்றின் தீவிரவாத முகாம்கள் செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் இந்திய ராணுவம் முப்படைகளும், தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இது முதல் தாக்குதல். அதுவும் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாபராபாத், சியால்கோட், பஹல்காம் ஆகிய முக்கியமான தளங்கள், முக்கியமான நகரங்களின் மீது இந்த தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி இருக்கிறது. நள்ளிரவு 2:45 மணியில் அளவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள், லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது அந்த தீவிரவாத அமைப்புகளின் 100 தீவிரவாதிகள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவு செய்தி தகவல்களின் மூலமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தானின் எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்களின் எல்லையோர எல்லை கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லை, ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாடு கோடு ஆகிய இடங்களிலும் அங்கு பாகிஸ்தான் ராணுவத்தினரின் சிறிய அளவிலான தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இந்திய ராணுவ தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த முரித்கே என்பது பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸிலிருந்து ஒரு 61 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த முரித்கே முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் முக்கிய தீவிரவாத குழுக்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து வைக்கப்பட்டதாக இப்போது நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்திய ராணுவம் நேற்று நள்ளிரவு சுமார் 2:45 மணி அளவுக்கு தொடங்கிய தாக்குதல் இன்று அதிகாலையில் நிறைவடைந்ததாக இந்திய ராணுவத்தின் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பிடப்பட்டு அந்த 9 ராணுவ முகாம்களின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் இந்த நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டோரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு அளித்த பதிலடியை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த போரை நீட்டிக்க கூடாது என்ற அளவில் அவர்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது பாகிஸ்தானிற்கு இதற்கு எந்த அளவிற்கு எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை பொறுத்து இந்திய ராணுவத்தின் அடுத்தடுத்த தாக்குதல்கள், பதிலடிகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.